வீரன் அலெக்சாண்டரின் மரணத்துக்கு பின்னாடி நிறைய மர்மங்களும் விடை தெரியாத கேள்விகளும் இருக்கு. இதற்கான காரணம் அவர் இறந்தது அவரோட 32வது வயசுலயே. யார்கிட்டையும் தோக்காத அலெக்சாண்டர் அவருடைய கடைசி பொருளை இந்திய மன்னரான போரஸ் கிட்ட தோத்ததுக்கு அப்புறம் தீவிர மது பழக்கத்துக்கு ஆளாயிட்டாரு. அந்த மது பழக்கத்தால அவருக்கு நிறைய நோய்கள் வந்துச்சு. அதோட அந்த காலத்துல இருந்த மலேரியா, டைஃபாய்டு போன்ற நோய்களும் அவர் அட்டாக் பண்ணுச்சு. இந்த ஒரு காரணத்துக்காக அவர் படுத்த படுக்கை ஆயிட்டார். ஒரு 6 நாள் அவர் மூச்சு பேச்சு இல்லாம போயிட்டாரு. இறந்துட்டு தான் போயிட்டாருன்னு நினைச்சு அவருடைய சொந்தக்காரங்க எடுத்து அடக்கம் பண்ணி அடக்கம் பண்ண போகும்போது அவர்கிட்ட பிணத்துக்கான அறிகுறிகள் எதுவுமே இல்லை. 2018ஆம் ஆண்டு கேத்ரின் ஆல் எனும் வரலாற்று ஆராய்ச்சியாளர் என்ன சொன்னார்னா, அலெக்சாண்டர் ஜிபிஎஸ் எனும் கோமாவால அட்டாக் ஆகி இருந்திருக்காரு. அந்த காலத்துல கோமா பத்தி யாருக்குமே தெரியாததால அவர் இறந்ததா போயிட்டாருன்னு நினைச்சு அவருடைய சொந்தக்காரங்க அலெக்சாண்டரை உயிரோடவே புதைச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிக்குள்ளான தகவலை வெளிவிட்டாரு. இவ்வளோ டவுட் இருந்தா அவருடைய பிணத்தை ஆராய்ச்சி செய்யலாமேன்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவருடைய சமாதி கல்லறை எங்க இருக்குன்னு வரைக்கும் யாருக்கு